ஹலோ ஹலோ வணக்கம் அட்வொகாட்டா நேர்களே. புத்தாண்டிலே புதியதொரு கதையின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். உங்களுடைய இந்த புது வருடம் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நலத்தையும் ஒரு ஒரு பொருளாதார மேம்பட்ட நிலையும் அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்காக பிரார்த்திக்கின்றோம். அதே நிலையில் இன்றைய எங்களுடைய கதையின் மூலமாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து இன்றைய நேரம் பேசவிருக்கின்றோம். அதுதான் எங்கள் இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் குறித்த ஒரு விடயம். சில விடயங்கள் நீங்கள் கண்டிருப்பீர்கள். கடந்த சில தினங்களில் நாங்கள் தொலைக்காட்சி செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது. நடைபாதை வியாபாரிகளை அப்புறப்படுத்துவதும் அவர்கள் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு காணப்பட்டிருந்தது. ஆகவே இந்த நடைபாதை வியாபாரிகள் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களால் உண்மையிலேயே எங்களுக்கு என்ன மாதிரியான இன்னல்கள் ஏற்படுகின்றது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்க குறித்து இந்த நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் ஒரு நடைபாதை வியாபாரியாக இருந்தால் இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கும் கூறியது. அதனால் தொடர்ந்து பாருங்கள். இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்கு எங்களுடைய கலையத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார் ஃபஸ்லி முகமது அவர்கள் ஃபியோன் ஃபுட் செக்யூரிட்டியை சேர்ந்த திட்ட முகாமையாளர் எங்களுடைய கலையத்துக்கு இன்று வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் என்றால் ஐயா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த நடைபாதை வியாபாரிகளால் அந்த பேமெண்ட்டில் போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை. தெருவோர வியாபாரிகள் என்று வரும் பொழுது அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க சொல்லி அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை காணப்படுது. உண்மையிலேயே இந்த நடைபாதை வியாபாரிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் உண்மையிலேயே முக்கியம் வாய்ந்தவர்களா? அவர்களால் எங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? சரி மிர்லாய், நாம் நடைபாதை வியாபாரிகள் அப்படி இல்லாட்டி தெருவோர வியாபாரிகள் எடுத்துட்டால் இது இன்ஃபார்மல் செக்டர், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்கு அடங்காத ஒரு வியாபாரிகள் குழுவை தான் நாங்கள் அப்படி அடையாளம் காண்கிறோம். அப்போ இதில் 2-3 வகைப்பட்டவங்க இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல ஒரு நின்று வியாபாரம் செய்யக்கூடிய மக்களும் நடைபாதை தெருவோர வியாபாரம் இந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்க்குறோம். இதே போல் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கு நடமாடி வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் இந்த கூட்டத்தில் வராங்க. இப்போ ஒரு சின்ன தடங்களுக்கு வளர்ந்துக்கிறேன். இந்த இன்ஃபார்மல்ன்ட்டு சொல்கிறீங்க. இன்ஃபார்மல்ன்ட்டு அது நாங்கள் எப்படி அதை வகைப்படுத்துறது? இன்ஃபார்மல்ண்டா என்ன? அதாவது இப்போ இன்ஃபார்மல்னா அது ஒரு வகைப்படுத்தப்படாது. அதாவது எங்களுக்கு தெரியும், ஒரு வியாபாரம்னா ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கணும். அதில் ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு ஒரு இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டால் போனாலும் அவங்களுக்கு கரண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் இதை மாதிரி உரிய ஒரு அட்ரஸ் ஒன்று இல்லாத, ஒரு முகவரி இல்லாத, ஒரு வியாபார ஸ்தலம் அல்லாத அடங்காத ஒரு கூட்டத்தில் நாடோடி போன்ற ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குழுவுக்கு தான் நாங்கள் நடைபாதை வியாபாரிகள் அப்படியே தெருவோர வியாபாரின்னு சொல்கிறோம். இன்ஃபார்மல் ரைட். ஓகே. அப்போ இவங்களெல்லாம் எங்களுக்கு தரக்கூடிய சேவைகளை பார்த்தோம்னா, இவங்க பொருட்கள் விற்கிறது மட்டும் இல்லை, பலதரப்பட்ட தரக்கூடிய இருக்காங்க. அதாவது எங்களோட நாம் பாதணிகள் பழுதடையுது, அப்படி இல்லாட்டி எங்களோட குடைகள் பழுதடைந்தால் அது கூட நாம் அவங்களுக்கு தான் போகிறோம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கி எங்களோட அன்றாட ஒவ்வொரு நாள் தேவைக்குரிய சின்ன சின்ன விஷயங்களை வெளியில் எங்களோட வியாபார ஸ்தலங்களில் பெற்றுக்கொள்ள முடியாத பொருட்களை நாம் இந்த தெருவோர வியாபாரிகள் தான் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ உண்மையாக பார்க்க போனால் எங்களோட சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு கூட்டம். எண்ணிக்கையாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி இலங்கையில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் இந்த வியாபாரத்தில் நேரடியாக இந்த வியாபாரம் மூலமாக தன்னோட வாழ்வாதாரத்தை நடத்திக்கொண்டு போகிறாங்க. அவங்கள சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் எடுத்து பார்த்தோன்னா நாம் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 10 லட்சம் பேர் கிட்ட அவங்கள நம்பி இருக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுறது. இப்படி போய் பார்த்தா 10 லட்சத்துக்கும் கூட ஒரு 15-20 லட்சம் மக்கள் அந்த செக்டர் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நாம் இந்த தெருவோர வியாபாரிகளோட முக்கியத்துவம் என்னன்றது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2020ஆம் ஆண்டு கொரோனா வந்துச்சு. ஆமாம், ரைட். கொரோனா வந்த நேரம் எல்லா வியாபார ஸ்தலங்களும் மூடிட்டாங்க.
அது சரி. மக்களுக்கு உணவு பெற்றுக்கொள்வதற்கு எந்த வழியும் இருக்கல. இருக்கல. ஆனால் இந்த நேரத்தில் தெருவோர வியாபாரி இல்லாட்டி இது மாதிரி நடைபாத வியாபாரிகள் தான் எங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களையும் தான் நகர்ப்புறங்களையும் தான் அவங்க வந்து அந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு முறையில் விநியோகம் செய்கிற விஷயத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. அப்போ என்னன்னா இதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பண்ணிக்குது. என்னன்னா இவங்க எந்த விஷயத்துக்கும் உட்பட்டவங்க இல்லை. அதாவது அவங்களுக்கு ஒரு முறையான கடை ஒன்று இல்லை, முறையான இந்த லொரியில் தான் நாம் வாகனம் பொருட்கொண்டு வரணும்னு இல்லை. பிரயாண தடை இருக்குதா லொரியில் கொண்டு வரையில் தான் அவங்க வேறு ஏனைய முறையில் பைசிக்கலில் மோட்டர் சைக்கிளில் இல்லாட்டி அவங்க கரத்தை மூலமாக சரி கொண்டு போய் மக்களுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் போய் சேர்த்தாங்க. அப்போ நாம் பார்க்குறோம் இது மாதிரி இந்த கொரோனா போல பீரியட் அடுத்த பிரச்சனை வருது எப்போண்டா எங்களோட பொருளாதார சிக்கல் நேரம் 2022 பொருளாதார சிக்கல் வந்த நேரம் மக்களுக்கு எல்லா பொருளும் விலை கூடிருச்சு. கூடின விலையை கொடுத்து தான் அவங்க உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படியாப்பட்ட நேரத்தில் திரும்பவும் இந்த நடைபாதை வியாபாரிகள் தெருவோர வியாபாரிகள் தான் அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தர முன்னுக்கு வராங்க. எப்படி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கேரட் கிலோ 2000 போச்சு. அப்போ அந்த காலத்தில் டைமில் 900-1000 ரூபா. அப்போ அந்த டைமில் மிச்சம் பேர் இதை போல் மரக்கறி வகைகளை சாப்பிட்றது குறைச்சிட்டாங்க. ஆனால் தெருவோர வியாபாரிகளுக்கு தெரியும் கிராமங்களில் உள்ள குறைந்த விலைக்குள்ள மரக்கறிகள் என்ன, நம்ம பிலாக்கானோ புலசிக்கானோ அப்படி இல்லாட்டி கீரை வகைகளோ கூடுதலான விலை கொடுத்து வாங்கக்கூடிய மரக்கறிகள் சந்தையில் இல்லாட்டி குறைஞ்ச விலைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மரக்கறிகளை கொண்டு மக்களுக்கு கொடுக்குற விஷயத்த செய்கிறாங்க. அது இன்றைக்கும் நடக்குது. ஸோ அது அவங்க அந்த நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவங்களுடைய சேவை வந்து மிகவும் தேவைக்குரியதாக இருக்கிறது. அவங்க ஒரு அளப்பரிய சேவை. அதே போன்று தான் நான் நினைக்கிறேன் இந்த நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவங்களும் அல்லது வறிய நிலையில் இருக்கிறவங்களும் வந்து உண்மையிலே வந்து அந்த அந்த பொஷான கடைகளுக்கு போகாமல் விலை குறைஞ்சது அதாவது அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கக்கூடியோ அந்த சூழ்நிலை இல்லாத நிலையில் அவங்களோட பொருட்களும் விலை குறைவாக இருக்கிறனால பேமெண்ட்லேயே போய்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் நாம் ஒரு யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது இன்றைக்கி தெருவோர வியாபாரிகளை பற்றி ஒரு எடை குறைவாக தரம் குறைவாக பார்க்குறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பொருளாதார வகையில் நல்ல ஒரு நிலைமையில் உள்ளார்கள் தான். அவங்களுக்கு தான் இது ஒரு சமூகத்துக்கு ஒரு இடைஞ்சல்ன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ள மக்களை பார்த்தோம்னா விசேஷமாக நகர பிரதேசங்களில் கொழும்புல இது மாதிரி பிரதேசங்களில் நாம் பார்த்தோம்னா அதாவது நடுத்தரப்பட்ட அந்த வருமானத்துள்ள மக்கள், அடுத்தது குறைந்த வருமான உள்ள மக்கள், இவங்களோட மெயின் உணவு சம்பந்தமான அநேகமான கொடுக்கல் வாங்கல்கள் இந்த தெருவோர வியாபாரிகள் தான் நடக்குது. நாங்கள் பார்த்தோம்னா ஒர்க்கர்ஸ் அப்படி இல்லாட்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய மக்கள் பகல் உணவு ஒரு டீ இது போல விஷயங்களுக்கு தெருவோர வியாபாரிகள் தான் போகிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் தெளிவான ஒரு விலை வித்தியாசம். நாம் ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற விஷயத்தில் 50% குறைஞ்ச விலைக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதாவது வந்து உண்மையிலே வந்து அவங்க நடத்துகிற ஒரு சேவை. அடுத்தது இந்த நடுத்தர வருமானமுடைய மக்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் நம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் நடைபாதை வியாபாரிகள். நல்லது. நீங்கள் அந்த குறிப்பிட இப்போ அப்படியோ சூழ்நிலை நிறைய பாதைகள் நான் கண்டிருக்கேன் போக்குவரத்து. இப்போ அதே மாதிரி சில நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் செய்திகளில் காண்ற ஒரு விஷயம் தான். இப்போ உதாரணத்தில் இப்போ பெட்டாக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு பழம் வாங்க போனீங்கன்னு சொன்னால் அவங்க காட்டுற பழத்தில் விற்கிறது. அவங்க முதல்ல காட்டிட்டு அதுக்கெல்லாம் அழுகிய பழங்கள் எல்லாம் அப்படி கஸ்டமரை ஏமாற்றி கொடுக்குறாங்க. அதே போல் தான் கிட்டத்தில் ஒரு அந்த இஜிபி ஏதோ ஒரு பொட்டில் ட்ரிங்கை குடித்து ஒரு பிள்ளை செத்து போனதாக. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் வருது தானே. அப்போ இதால் ஒரு மோசமான ஒரு நிலைமையும் காணப்படுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரைட். நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்க. இப்போ நான் தெருவோர வியாபாரின்ற விஷயம் அந்த வார்த்தையை பாவிக்கிற நேரம் நான் முழு இலங்கையிலும் உள்ள அனைத்து தெருவோர வியாபாரிகளும் பற்றி தான் சொல்கிறேன். அப்போ இதில் யாழ்ப்பாணம் இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், பண்டாரில் இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், கொழும்பாகவும் இருக்கலாம். அப்போ இதில் இதை மாதிரி ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு கூடுதலாக 175-80 அதை விட கூடுதலாக கேட்கப்படுது எங்கன்னா கொழும்பு, அதுலேயும் பெட்டா உட்பட
அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான். அதாவது வந்து இன்னொரு விசேஷமான தன்மை உண்டு. இது என்னென்னா அந்த அதிகமான மக்கள் புழங்குறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு கூட தெரியும் நான் எந்த எந்த நபர்கிட்ட பொருள் வாங்கினேன். அது சரி. ஓ, அப்போ இது ஒரு மோசடி செய்கிறதுக்கு ஒரு நல்ல சூழல் அமைக்குது. அப்போ இது எங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ், ஒரு 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 வித்தியாசமான கேஸ். ஆனால் இதை தவிர நாம் மற்ற எல்லா மக்களையும் பார்த்தோம்னா அநேகமான அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சனம் புழங்குற இடம் மட்டுமல்ல, இந்த நடைபாதை என்று வியாபாரிகள்னு சொல்வது அவங்க எந்த நாளும் ஒரு இடத்துல இருக்கிறவங்களும் இல்லை. இன்றைக்கு ஒரு இடத்துல வியாபாரம் செய்தால் அடுத்த நாள் வேறொரு இடத்துல இருப்பாங்க. அப்போ ஒருவேளை இந்த செய்கிற திட்டத்தினம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் தானே? அது அடுத்த காரணம் என்னென்னா அவங்க அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த மோசடிகளை ஒரே இடத்துலேருந்து செய்ய மாட்டாங்க, அடுத்தடுத்து மாறுவாங்க. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் எப்போ காணலாம்னா அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய ரஷ்ஷான நேரங்களில், ரஷ்ஷான சிட்டிகளில், விசேஷமாக கொழும்பு, அதுலேயும் பெட்டா போல். ஆனால் நீங்கள் கொழும்பு தள்ளி கொஞ்சம் வெளியில் வந்தீங்கண்டா, நுகையோட பக்கம் வாரீங்க, அங்கிட்டு வாரீங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிச்சுவேஷன் மாறுது. அங்கே ஃபிக்ஸட் உள்ள வியாபாரத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜங்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பழம் விற்கக்கூடியவர் எந்த நாளும் உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துலேருந்து அதே இடத்துல பழம் விற்கக்கூடியவர் தான் இருக்கிறார். ஒரு 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 ஷூஸ் ஒன்று ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர் நீங்கள் கண்டிங்கன்னா அவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஷூராக தெரியும், என்ன ஷூஸ் பழுதாச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு போனால் இவரை சந்திக்கலாம்னு. அப்போ அப்படியாப்பட்ட மக்கள் ஒரு நாளும் அவங்களோட பிஸ்னஸை, அவங்களோட வியாபாரத்தில் இந்த மோசடி போன்ற விஷயங்களை கலந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி தெருவோர வியாபாரிகளில் உள்ள ஒரு நலனை சொல்கிறனாலும் அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயந்தான், சில அம்மாமார் இருப்பாங்க, நாட்டுப்புற மரக்கறி வகைகள் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனீங்கன்னா அந்த மரக்கறி என்னன்னு தெரியாட்டி நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் தெருவோர வியாபாரிகிட்ட போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது என்ன டப்பா சொல்ல, இது இப்படியாப்பட்ட ஒரு கீரை, இது இப்படி தான் நாக்கணும். அப்போ அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. எங்களால் அழிஞ்சு போகக்கூடிய உணவு சம்பந்தமான உணவுகளை எங்களுக்கு பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சமைக்கணும், அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த 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 அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமும் இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறத பார்த்த ஞாபகம் வருது உண்டு. இப்போ நாங்கள் ஃபுட் சிட்டிகளுக்கு போனால் நாங்கள் இருக்கிற ப்ரைஸை பார்த்தாச்சு, வாங்கியாச்சு, வந்துட்டோம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகள்கிட்ட போகும்போது நாங்கள் ஒரு என்ன ஒரு அதை விலையை குறைச்சி தாங்க, அப்படி தாங்க, ஒரு பாகேன் ஒன்று பண்ணி அப்படியெல்லாம் செய்தும் எடுக்கிற காலம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், கோட்டையின ரவுண்ட் த போட் கிட்ட. அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி, கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் போகிற டைம்லேருந்து இருந்தவர். ஆனால் இப்போ கிட்டத்தில் காணாமல் போயிட்டார். அந்த கடையும் இல்லை, அந்த அங்கே நிற்கிற பஸ் ஸ்டால்ட்டையும் காணும். அப்போ அப்படி நினைக்கிறேன் சில நேரம் அவரை அப்புறப்படுத்தியிருக்கலாம், இல்லாட்டி அந்த இடத்துல அதை போக சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்படி அப்புறப்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான சட்ட படிமுறைகள் காணப்படுது? இப்போ நாங்கள் ஒருத்தர் அப்புறப்படுத்தணும்னு சொன்னால் அவரோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடியாக விழுது, அவரோட வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. அப்படி அவர் அப்புறப்படுத்தோட அடுத்தது அவர் என்ன செய்வார்? ஆனால் என்ன பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியாவில் இதுக்குன்ற இது தொடர்பாக ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க, அப்படி உடனடியாக அப்புறப்படுத்த முடியாது அப்படி நான் கேள்விப்பட்டேன். இது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் அது எந்த நிலையில் காணப்படுது? நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, அது கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விளக்கத்தை தரணும். அப்போ முதல்ல நீங்கள் கேட்டீங்க, அதாவது தெருவோர வியாபாரிகள் அப்புறப்படுத்துகிற நேரம் அதுக்கு எதிரான இந்த விதமான ஒரு சட்டப்பூர்வமான படிமுறைகள் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரம் ஒன்றும் இல்லை, சொல்லப்போனால் இல்லை. என்னென்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னென்னா, தெருவோர வியாபாரிகள் சம்பந்தமான எல்லா சட்டங்களும் இலங்கையில் சுதந்திரத்துக்கு முந்தையே அமைக்கப்பட்ட சட்டங்கள். அதாவது ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் ஒன்றால் அமுல்படுத்தப்பட்ட சட்டம் அல்ல, அது ஆர்டினன்ஸ். சுதந்திரத்துக்கு முன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75-76 வருடங்களுக்கு முந்தி, அதாவது முந்தி வந்த சட்டங்களுக்கு சொல்லுவாங்க ஆர்டினன்ஸ். அதாவது இங்கிலாண்டில் உள்ள ராஜாவோ ராணியோட அவரோட அதிகாரத்தின் கீழே இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட சட்டம். அப்படியே பல சட்டங்கள் இருக்குது. இதுவும் அதே சட்டத்தின் கீழே தான் இன்னும் செயல்படுது. அப்போ அதில் தெருவோர வியாபாரிகள் அவங்க குறிப்பிடப்பட்டிருக்குது என்னென்னா பப்ளிக் நுய்சன்ஸ், அதாவது மக்களுக்கு இடைஞ்சல் ஊட்டக்கூடிய ஒரு தொழில்ன்ற நிறுவன அந்த 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 டெஃபினேஷனுக்கு கீழே தான் தெருவோர வியாபாரியில் குறிப்பிடப்பட்டிருக்குது.
அப்போ இதே டெஃபினிஷன் இன்றைக்கும் அந்த சட்டத்தை தொடர்ந்து மெயின்டைன் ஆகுது. அப்போ நீங்கள் உள்ளூராட்சி மன்ற அமைப்புகள், அதாவது பிரதேச சபை, நகர சபைகள், இதை போல் நிறுவனங்கள் தான் இந்த வீதியோ தெருவோர வியாபாரிகளை அவங்கள இந்த நிறுவனங்கள் தான் அவங்களோட ஆட்சிக்கு உள்ளாக்கப்படுது. அப்போ இந்த நிறுவனங்கள் தான் அவங்களுக்கு வாக சொல்லணும். அப்போ அவங்க இந்த சட்டங்களை திருத்தறதுல எந்த விதமான அக்கறையும் காட்டல. காரணம் வைக்குது என்னன்னா, தெருவோர வியாபாரிகளால் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் பிக்கப்படுது. அநேகமான பிரதேசங்களில் தெருவோர வியாபாரிக்கால லஞ்சம் பெற்றுக்கொள்றாங்களா, இல்லாட்டி அதாவது நகர சபையால் ஒருத்தரை போட்டு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த கடை செய்கிறதுக்கு கடைன்னா அந்த வீதியோரத்தில் வியாபாரம் செய்கிறதுக்கு 50 ரூபா அது மாதிரி ஒரு தொகை ஒவ்வொரு நாளும் டெய்லி டிக்கெட் வந்து பிச்சு கொண்டு போவாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு அதன் மூலமாக ஒரு வருமானம் வருது. இப்படி வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவையோ அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் வச்சுக்கிறாங்க. இந்த சட்டத்தை அவங்க தெளிவுபடுத்தி இவங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்க மட்டத்தில் சட்ட அமைப்பில் இவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குதுன்னு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அவங்களோட கோரிக்கையில் தான் நிறைவேற்றணும். ஆனால் அது அந்த உள்ளூராட்சி மன்ற அமைப்புகளுக்கு அது ஒரு பாரமாகுது. அதனால் இந்த சட்டத்தை திருத்தத்தில் அவங்க யாருமே அக்கறை காட்டுறதில்லை. இதில் அந்த நகர சபைகள், பிரதேச சபைகள் மட்டுமல்ல, RDA, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அப்புறம் இதை போல் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இது போல் இவங்களோட சம்மந்தப்பட்ட அநேகமான நிறுவனங்கள் இருக்குது. அடுத்தது தான் சுகாதார அமைப்புகள், PHI. இவங்களும் தெருவோர வியாபாரிகளோட அடிக்கடி மோதக்கூடிய அமைப்புகள். இவங்க எல்லாரும் இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு பிறகு இவங்களுக்கு அவங்கள ஒரு நிலைமையில் கொண்டு போகிறது இவங்களுக்கு வேலை கூடுது, அவங்களுக்குள்ள பொறுப்புகள் கூடுது. அதை விட லேசான வழித்தான். இப்போ நீங்கள் தவறுண்டு செஞ்சால் நாங்கள் அப்புறப்படுத்துவோம், அப்படி இல்லாட்டி நீங்கள் செஞ்சு கொடுப்போங்க, நாங்கள் கண்டும் காணாத மாதிரி இருக்கிறோம்ல ஒரு நிலைமையில தான் இப்போ போவோம். ஃபர்ஸ்ட்லி அது அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயமும் ஒன்று இருக்குது தானே. இப்போ PHI வந்து செக் பண்ணுறதும் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே. என்று சொன்னால் நாங்கள் விற்கிற சாப்பாடு பொருளாகட்டும் அது வந்து சாதாரண மக்களை தான் கொண்டு சென்றடைகிறது. இப்போ அந்த நிலையில் அவங்க செக் பண்ணுறதுல தவறில்லைன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் சொல்ல சரி. அதாவது ஒரு PHI, அதாவது மக்களுக்கு அவங்களோட உணவு தரமான முறையில் போய் சேர்றது உறுதிப்படுத்துறது தான் PHIயோட பொறுப்பு. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர் அந்த பொறுப்பை நிறைவேற்ற நேரம் இந்த தெருவோர வியாபாரிகளையும் அதில் உள்ளடக்கணும். அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத இந்த விஷயத்தை நடத்தணும். நான் உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலை சம்பந்தமான உதாரணத்தில் சொன்னா உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் தெருவோர வியாபாரிகளில் உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறது, அதாவது அவங்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமாக உள்ள தடைகளை நீக்கிறதுக்காக வேண்டி ஒரு வேலை திட்டம் செஞ்சு கொண்டு போகிறோம். இதில் நாம் கிட்டத்தட்ட 4 பிரதேசங்களில், யாழ்ப்பாணம், கரவட்டி, பண்டாரில், பானதுரை, ஹிக்கடுவை, இதே போல் 4 பிரதேசங்களில் 4 தெருவோர வியாபாரிகள் சங்கம் உருவாக்கி. அப்போ இதில் உதாரணம் சொன்னால், நாங்கள் இப்போ பண்டாரில்னு எடுத்தால், பண்டாரில் உள்ள தெருவோர வியாபார சங்கத்தில் உள்ள எல்லா மக்களையும் நாம் ஒன்று கூட்டி முதலாவது அவங்களுக்கு இப்படி தனித்தனியாக அவங்க பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத விட, நீங்கள் ஆத்மத்தை சொன்ன மாதிரி கடையில் அப்புறப்படுத்துவாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் வர்றது, அந்த பிரச்சனையை தனித்தனியாக முகம் கொடுக்கறத விட ஒரு குழுவாக ஒரு சங்கமாக சேர்ந்து முகம் கொடுக்கறதுல உள்ள நன்மைகளை பற்றி விளக்கப்படுத்துகிறோம். அடுத்ததாக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அவங்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமான பயிற்சிகளை வழங்கினோம். நாங்கள் செய்யலை, அவங்களுக்கு அந்த PHIயை தொடர்படுத்தி PHI மூலமாகவே வழங்கினோம். இப்போ இதில் நாங்கள் 2 விஷயம் எதிர்பார்க்குறோம். ஒன்று தான் தெருவோர வியாபாரிகளும் PHIக்கும் உள்ள தொடர்பு கூடுறது மூலமாக அவங்க 2 தரப்பிலையும் நடக்கக்கூடிய பிழைகளை 2 பேரும் விளக்கிடுவாங்க. 2 தரப்பும் அடுத்த தரப்பு என்ன எதிர்பார்க்குற விஷயத்தை இவங்க சரியாக விளக்கிடுவாங்க. அப்போ இதில் இந்த PHI மார்பால் நடத்தப்பட்ட அந்த பயிற்சிகள் ஊடாக தெருவோர வியாபாரிகள் விலை கொண்டாங்க தான் எவ்வளோ தவறுகள் செய்கிறாங்க, அதாவது உணவு சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ வகையான தவறுகள் தண்ட கையால் நடக்கிற விஷயத்தை அவங்க விளங்கி கொண்டாங்க. இது படிப்படியாக ஒரே ட்ரெயினில் நடக்கல, படிப்படியாக பல ட்ரெயினிங்கள் நடத்தி
நாங்கள் அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தோம். அப்போ எப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க ஒரு தொழிலுக்கு பெருசாக ஒரு மரியாதை தான் தெருவோரத்தில் தான் நிற்கிறேன் ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தை செஞ்சால் போதுன்ற நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்க அதிகாரிகளோடு நாங்கள் இந்த வேலை செய்கிற அறிமுகங்களை கூட்டுற நேரம் படிப்படியாக தண்ட குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்து பண்ணாங்க. அதாவது அவங்க தொழிலுக்கு வரக்குள்ள உடுத்து வர அந்த உடுப்பில் கூட வித்தியாசம் வருது. சரி, வெத்தில் சாப்பிட்றத படிப்படி நிப்பாட்டிட்டாங்க. முந்தைய எப்படின்னா தொழிலை செய்கிறதோட கையில் சிகரெட் இருக்கும், பீடி இருக்கும். இப்போ அந்த நிலைமை படிப்படியாக குறைச்சிட்டாங்க. என்னென்னா மக்கள் வரக்கூடிய நேரம் மக்கள் தன்னை அணுகக்கூடிய முறையில் இருக்கணுன்ற விஷயத்தை விளக்கு. சிகரெட் குடிச்சு கொண்டு இருந்தால் கஸ்டமர் பக்கத்தில் வர மாட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க உணவு தயார்படுத்துகிற நேரம் அது தரமான முறையில் இருக்குதான்றதை அது பிஹெச்ஐமார் கூட போய் இப்போ செக் பண்ணலாங்க. எந்த அளவுக்குன்னா வீட்டில் தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்கன்னா வீட்டை கூடி போய் செக் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் தொடர்பை கூட்டிக்கிறோம். இதனால் அவங்களுக்குள்ள இடையிலுள்ள ஒரு ட்ரஸ்ட் கூடிக்குது. அடுத்தது இப்போ இந்த மாற்றங்கள் வர நேரம் மக்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வருவது வெளியில் உள்ள ஒரு கடையில் வாங்குகிற பொருளை போலே ஒரு நல்ல தரமான பொருள் இந்த தெருவோர வியாபாரிகள் பெற்றுக்கொள்ளாமல், அதாவது அவங்களுக்குரிய ஷோகேஸ் அவங்க கையால் எடுத்து கொடுக்காம ஒரு க்ளவ் ஒன்று பாவிக்கிறது, இதை போல விஷயங்கள் எல்லாம் நாம் மாற்றினோம். இப்போ எங்களோட நோக்கம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் தெருவோர வியாபாரிகள்னால் நாம் பார்க்குறோம் ஒரு லோக்கல் லெவலில். ஆனால் இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில் இது நல்லா நடந்து கொண்டு இன்றைக்கி வந்து உலக லெவலில் கூட ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்ன்றதும் இன்றைக்கி ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக போய்கொண்டு அந்த நிலைமைக்கு எங்களோட தெருவோர வியாபாரிகள் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை போல் வேலையில் செஞ்சு கொண்டு போகிறோம். அடுத்தது அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஜாக்கெட் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஒரு ஜாக்கெட், ஒரு ஐடி கார்டு. அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஃபியான் ஃபுட் செக்யூரிட்டி நிறுவனத்தின் மூலமாக அல்லது அந்த எங்களோட ஃபியான் ஸ்ரீலங்கா நிறுவனத்தோட நாங்கள் ஒரு முன் வந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு அந்த அரசாங்க நிறுவனங்கள், அதாவது அந்த நகரசபை போல இடங்களில் அவங்களும் இந்த விஷயத்தில் இதாக்கி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் தெருவோர வியாபாரி, இவர் சம்பந்தமான நிசர் பிரச்சனை தான் இந்த முறையில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ சரி, ஓகே. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் இலங்கை முழுவதும் 4 பிரதேசங்களை இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிங்க, ஒரு சங்கமாக அமைச்சிருக்கீங்க. இப்போ ஒரு வேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒரு நடைபாதை வியாபாரி உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இது சம்மந்தமாக விவரங்களை பெற்றுக்கொள்ளணும், நானும் அந்த நிலைக்கு வரணும், ஒரு தரத்தை உயர்த்தணும், குவாலிட்டியை கூட்டணும், நல்ல முறையில் வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகணும், பிஹெச்ஓட கான்டாக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? என்ன மாதிரி இதில்? ரைட். என் பேர் ஃபஸ்லி. நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் வந்து ஃபியான் ஸ்ரீலங்கா. எங்களோட அட்ரஸ் வந்து 54 ஸ்ரீ விஜயராம லேன், கங்கோடுவியில், நுகைக்கூட. சரி, நாங்கள் இப்போ அடுத்த கொஞ்சம் முன்னுக்கு போவோம். இப்போ உண்மையிலே வந்து இவங்க சமூகத்தில் ஒரு பங்களிப்பு தாராங்க, சமூகத்தில் ஒரு முக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் கூறியது போல் 8 லட்சத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மில்லியன் சொல்லாமே, அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆனால் திடீர்னு அப்புறப்படுத்தப்படுறாங்க. ஆனால் அரசாங்கம் இது தொடர்பாக இந்த விஷயங்கள் தொடர்பாக எப்படி நோக்குறாங்க? இவங்களுக்கு ஏதாவது இப்போ அப்புறப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு அங்கால அடுத்த ஸ்டெப் என்னதான் இருக்கணும்? இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ யாராவது இப்போ நடைபாதையில் இருக்கிறாங்க, அவங்க அப்புறப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு என்ன அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாத ஒரு நிலைக்கு உட்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அடுத்த கட்டம் என்னன்னு நினைக்கிறீங்க? இலங்கையில் தற்போது உள்ள சட்டத்தில் தெருவோர வியாபாரிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்புறப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவங்க அதை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போகணும். அதுதான் இப்போ உள்ள சட்டத்தில் உள்ள நிலைமை. ஆனால் வந்து இலங்கையில் இருக்குது தானே, இப்போ யாருக்கும் ஒரு சுதந்திரமாக ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு போகக்கூடிய உரிமை ஒன்று இருக்குது. அப்படி அடுத்தது அவருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்குது தானே, அவருக்கு போய்ட்டு உதவி செய்து அவரோட வாழ்வாதாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு. சரி, அதுதான் இப்போ நான் தற்போதுள்ள சட்ட நிலைமையில் தான் நான் சொல்கிறேன். சட்ட நிலைமைப்படி தெருவோரம், அதாவது ஒரு வீதியோரம், ஒரு மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்கிறேன்டா அவங்கள அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு சட்ட ரீதியாக அரசாங்க நிறுவனங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. இது அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்படுறதில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்தந்த அதிகாரிகள் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க.
இது இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பிரச்சனை. அதாவது தெருவோர வியாபாரிகள் ஏதோ ஒரு வகையில் தன்னோட வாழ்வாதாரத்தை செஞ்சு போகிறதுக்காக வேண்டி ஒரு வியாபாரத்தை செய்கிறாங்க. செய்யக்கூடிய இடத்துலேருந்து திடீர்னு வந்து அப்புறப்படுத்தப்படுது. அப்போ இதில் 2 வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துலையும் பிரச்சனை நடக்குது. இதே போல் ஒரு சில நேரங்களில் அந்த நகரத்தில் அபிவிருத்திக்காக வேண்டி ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய வருவது. அந்த நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாக அமையுது. அப்போ இது வேறு இடங்களில், இப்போ இந்தியா போல இடங்களில் இது எப்படி நடக்கப்படுது? அதுக்காக வேண்டி நாங்கள் இந்தியாவில் உள்ள தெருவோர வியாபாரிகள் சங்கத்தோடு, அதாவது இந்தியன் ஸ்ட்ரீட் ஹோக்கர் ஃபெடரேஷன் அழைக்கப்படுற நிறுவனத்தோடு நாங்கள் தொடர்பு பண்ணி அவங்களோட இந்த விஷயத்தை எப்படி நடத்துகிறாங்க பற்றி ஸ்டடி பண்ணோம். அப்போ இந்தியாவில் உள்ள ஸ்ட்ரீட் ஹோக்கர் ஃபெடரேஷன் வந்து அவங்க கிட்டத்தட்ட 2 கோடி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தெருவோர வியாபாரிகள் இருக்கிறாங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும். அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் இந்த மாதிரி தெருவோர வியாபாரிகள் ஒரு அகில இந்திய சங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த அகில இந்திய சங்கம் ஏற்படுத்தி இவங்க ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று செய்கிறாங்க. கல்கட்டாவில் இருந்து ஆரம்பித்து டில்லி வரங்காட்டிலும் பாத யாத்திரை ஒன்று போகிறாங்க. அப்போ இதுக்கு போகிற இடமேல எல்லா தெருவோர வியாபாரிகளும் சேர்ந்து அவங்க அப்படி டில்லிக்கு போய் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. இதில் கடைசி முடிவு வருவது என்னென்னா, அந்த கவர்மெண்ட்டால் ஒரு தெருவோர வியாபாரிகள் மீது ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. அதாவது இந்தியாவில் ஏற்கனவே இலங்கையிலிருந்து மாதிரி தான் இருந்துச்சு, அந்த சட்டத்தை அவங்க மாற்றி புதிய சட்டம் அமைக்கிறாங்க. தெருவோர வியாபாரிகளுக்காக வேண்டி ஒரு வாழ்வாதாரம் அமைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இதில் அவங்க அடையாளம் காண்றாங்க ஒவ்வொரு தரப்பினருக்கும் உள்ள பொறுப்புகள் என்னன்னு. அப்போ இதில் தெருவோர வியாபாரிகளும் ஒரு சில பொறுப்புகள் வருது, சரி, அரசாங்கத்துக்கும் ஒரு சில பொறுப்புகள் வருது. அது என்னென்ன பொறுப்புகள்? அப்போ தெருவோர வியாபாரிகள் வீதியோர வியாபாரிகள் அவங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு தான் அவங்க மக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல். இப்போ நீங்கள் இன்றைக்கி பெட்டாக்கு போனீங்கன்னா ரோட்டில் போயிடலாம். அதாவது இந்த பேமெண்ட்டில் நடக்கிறதுக்கு இடமில்ல, முழு மக்களும் ரோட்டில் தான் போகிறாங்க. என்னென்னா பேமெண்ட்டை ஃபுல்லாக தெருவோர வியாபாரிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது அவங்களால நடக்கக்கூடிய ஒரு தவறு. இதை மாதிரி அத்துமீறல் நடக்காத முறையில் தெருவோர வியாபாரிகள் நடந்து கொள்ளணும். அதே போல் அரசாங்கத்தாலேயும் அதுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. எப்படி தெருவோர வியாபாரிகளுக்கு இப்போ லோன் எடுக்க இயலாது, அது ஒரு தொழிலை காட்டி ஒரு லோன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இலங்கையில் இல்லை. ஆனால் இந்தியாவில் அது இருக்கும். இந்தியாவில் அதுக்குண்டான சிறுகடன் இது போல் விஷயங்களுக்கு இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டெய்லி லோன். காலையில் ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறது, வட்டிக்கு வாங்கி அன்றைக்கி அந்த வட்டியும் முதலும் சேர்த்து அதை கொடுத்துட்டு இவர் லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ இப்போ அதிகமான மக்கள் அது இப்பயும் நடைமுறையில் இருக்குது. பெட்டால் இருக்குது. இப்போ இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினேன்னா அன்றைக்கி 11,000 ரூபா செட்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு நாளும் 10,000 தான் எடுக்கிறாரு. இவருக்கு ஒரு நாளைக்கு தேவை 10,000 ரூபா. ஆனால் ஒவ்வொரு நாள் 1,000 ரூபாய் செட்டில் பண்ணுற நேரம் மாத கடைசியில் 30,000 ரூபா செட்டில் பண்ணுறாரு. அப்போ ஒரே 10,000 ரூபாய் இவருக்கு திரும்ப 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 கொடுக்குற ஆள் 30,000 ரூபாய் ஒரு கண்ணுக்கு விளங்காத ஒரு பெரிய இது. அப்போ இதை மாதிரி இந்த தெருவோர வியாபாரிகள் ஒரு சிக்கலான விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து அவங்கள கலட்டுறதுக்காக வேண்டி ஒரு சிறு கடன், இதை போல விஷயங்கள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்து நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே சிட்டி பிளானிங் கமிட்டி ஒவ்வொரு அர்பன் கவுன்சிலையும் ஒரு நகர சபையில் பிரதேச சபையில் சிட்டி பிளானிங் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அதில் தெருவோர வியாபாரிகள் 2 பேர் கூட அந்த கமிட்டியில் ஒரு அங்கத்தை இருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த சிட்டியை ஃபுல்லாக ஒரு சர்வே பண்ணி ஒரு நடந்து இனங்காண்றாங்க எங்கெங்கே தெருவோர வியாபாரிகளுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்த இவங்க லீகலி கொடுக்குறாங்க. இது இப்போ நாங்கள் த்ரீவில் பார்க்கில் கூட பார்க்குறோம். சில பார்க்கில் போட்டிருக்கோம் த்ரீவில் நம்பர்ஸோட இன்ன அனுமதிக்கப்பட்ட த்ரீவில் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். அப்போ யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. இதே போல் தெருவோர வியாபாரிகளுக்கும் குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்படுவது. இன்ன நபர் இந்த இடத்துல, அடுத்த மக்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இப்போ சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கோம். வந்து இப்போ இலங்கை இந்த லாட்ரி போர்டு பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு இடத்தை தெரிவு செய்து அதுக்குரிய ஒரு என்ன வடிவமைக்கப்பட்ட ஒரு கடையோடு சேர்த்த
ஒரு சின்ன வீடு மாதிரியோட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யலும். இது அவங்களோட உள்ள அரசாங்க தொடர்பு, அடுத்தது ஆர்டிஓட உள்ள தொடர்பு ஊடாக அவங்க செய்கிறாங்க. அது அதனால் அந்த லொட்டரி விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறையுது. இதே நேரத்தில் சிலவங்க சொந்த முயற்சியில் வராங்க, அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ இங்கே 2 வகையான லொட்டரி விற்கக்கூடிய இடங்கள் இருக்குது. தனியார் வரக்கூடியவங்க அவங்க அடுத்த தெருவோர வியாபாரிகள் போலவே தான் கவனிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு இடத்துல இருந்து வியாபாரம் செய்யலான்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்போ இதை போல் ஒரு சிட்டி பிளானிங் நடக்கிற நேரம் சரியான முறையில் இனம் கண்டு அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு உரிய இடத்தை கொடுத்தோம்னா அது இந்த 2 தரப்பினர் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல், இந்த ஃப்ரிக்ஷன், இந்த 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 மோதலை எங்களுக்கு குறைக்கலாம். இது இந்தியாவில் இப்போ அமல்படுத்தப்பட்டு அது ஒரு நல்ல முறையில் நடந்து கொண்டு போகுது. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இலங்கையில் அப்படி ஒரு விஷயம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அது குறித்து ஏதாவது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட ஒரு வாய்ப்பு நடைமுறைப்படுத்தப்படலைன்னு முழுமையாக சொல்லலாது. நடைமுறைப்படுத்தப்படுது ஒரு சில பிரதேசங்களில். அது ஒவ்வொரு அந்தந்த நகர சபையிலையும் அந்த பிரதேச சபையிலும் உள்ள அந்தந்த டீம் ஒரு முடிவெடுத்து நான் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் அது ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் நடக்கல. அவங்களோட ஒரு தனி கன்செப்டை நடத்தினதுக்கு ஒரு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுத்த, அதாவது அந்த குறிப்பிட்ட பிரதேச செயலகத்திலேயே அவங்களே முடிவெடுத்து அவங்களே நினைச்ச மாதிரி செய்கிறாங்க. அதாவது சட்ட படிமுறையிலேயோ அல்லது அது அப்படி முழு இலங்கையிலையும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் முரண் இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு தான் நாம் ஒரு முயற்சிகள் செஞ்சு கொண்டு போகிறோம். எப்படின்னா இந்த சட்டத்தை நாங்கள் மாற்றணும். சட்டத்தை மாற்றுறதுக்காகவே நாங்கள் ஒரு சில கோரிக்கைகளை முன்னிலை வச்சுக்கிறோம். அப்போ இதில் ஒரு முதலாவது கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு நாம் வேலை செய்யக்கூடிய அந்த உள்ளூராட்சி மன்ற அமைப்புகள், அப்படி இல்லாட்டி நகர சபைகள், பிரதேச சபைகளில் அவங்களோட யாப் பண்ணிக்குது. அந்த யாப்பில் ஒரு பைலோ, அதாவது ஒரு பைலோ உண்டு. அதாவது அந்த யாப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புகுத்தப்பட்ட ஒரு சட்டமாக நாங்கள் தெருவோர வியாபாரிகள் இன்னும் பிரச்சனை முகம் கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பைலோவாக இதை அமல்படுத்துகிறோம்னு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இப்போ இனம் கண்டு அவங்களோட கலந்துரையாடி கொண்டு போகிறோம். அது என்ன மாதிரியான சட்டங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கப்படும்? இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இலங்கையில் சட்டம் ஒரு பொதுவான சட்டம் இருக்கிற நேரம் அதுக்கு மேலதிகமாக அந்த நகர சபையில் அந்த உள்ள தேவைக்கு ஏற்ற மாதிரி தெருவோர வியாபாரிகளும் நாம் இந்த முறையில் நடந்து கொள்வோம். அப்படி ஒரு சட்டம் இது. எப்படின்னா அந்த அந்த நகர சபையில் உள்ள உறுப்பினர்களோடு சேர்ந்து அவங்க ஒரு லோவாக ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கை தூக்கி அவங்க அதை ஒரு பைலோவா, அதாவது நகர சபைக்கு மட்டும் உட்பட்ட ஒரு சட்டமாக கொண்டு போகிற ஒரு முறையாக நாங்கள் கதைச்சி கொண்டு போகிறோம். ஆனால் இது இன்னும் அது எங்களுக்கு அமல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வரலன்னால இப்போ உள்ளூராட்சி மன்ற அமைப்புகள் நடைமுறையில் இல்லாத காலம். ஆனால் இப்போ இனி வரும் காலங்களில் எங்களுக்கு அது செய்யலாம். ஆனால் கடைசி உள்ளூராட்சி மன்றம் கலைக்கிறதுக்கு முன்னால் பண்டார்லையில் மட்டும் எங்களுக்கு அந்த விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்புறப்படுத்த உடனே அதாவது அப்புறப்படுத்த முதலாவது இப்போ நீங்கள் இந்தியாவோட சம்மந்தப்படுத்தி பேசினதுனால அங்கே ஒரு சிஸ்டம் காணப்படுகிறது. அப்புறப்படுத்த போகிறோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருப்பார்கள், நாங்கள் ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்காக இந்த இடத்தை எடுக்க போகிறோம். அப்படி இல்லாவிட்டால் அவர்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவதற்காக வேறு இடங்களில் அவங்களுக்குரிய அந்த கடை தொகுதியோ ஏதாவது ஒரு அமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திட்டத்தை முன்னெடுத்து அதை அங்கே கொடுத்துட்டு இந்த இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது. இப்போ இலங்கையில் அப்படி சில இடங்களில் நடந்திருக்கு. இப்போ சில நேரங்களில் நடக்காத பொழுது தான் எனக்கு பிரச்சனை வருது. அதுதான் திரும்ப எங்களுக்கு அதே இந்த சட்டத்தில் உள்ள சிக்கலை தான் எங்களுக்கு முன்வைக்கணும். சரியான முறை என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு இடத்துல அவர் தெருவோர வியாபாரம் நடத்துகிறான்னா அந்த அங்கே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஒரு முன்னேற்றம் தொடர்பான ஒரு விஷயத்தை நடத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்னா செய்யக்கூடிய விஷயந்தான் அதுக்குண்டான ஒரு நட்டைடு வழங்குறது. இதே போல் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு அது தொழில் செய்யக்கூடதுக்கு ஒரு நிலைமை அமைச்சு கொடுக்குறது. இதுவும்
இலங்கையில் ஏற்கனவே சட்டபூர்வமான முறையில் இல்லை, ஒரு மனிதாபிமான அமைப்பில் ஒரு சில இடங்கள் நடக்குது. அப்போ அது வந்து அந்த இடத்துல வியாபாரம் செஞ்சவங்க அவங்களோட உரிமை பாதிக்கப்படுற அடிப்படையில் இல்லை. அவங்களுக்கு இது வழக்கு போட்டு எந்த இடத்துலையும் உரிமை பெற்றுக்கொள்ளல. என்னென்னா அது அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் சட்டத்தில் தடைக்கிற காலத்தான, ஆனாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க அதை நடக்குது. ஆனால் அநேகமான இடங்களில் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு நட்டஈடு கொடுக்குறதுக்கோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு வேறு இடம் வியாபாரத்துக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் இல்லாட்டி அநேகமான மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் நாம் சொல்கிறோம் எல்லா மக்களும் ஒரே முறையில் கவனிக்கப்படணும். அதனால தான் அவங்களுக்கு இந்த தெருவோர வியாபாரிகளுக்குள்ள இந்த உரிமைகளை ஒரு சட்ட ரீதியாக அந்த உரிமைகளை அங்கீகரிக்கப்பட்டால் தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் எல்லாத்துக்கும் ஒரே முறையான ஒரு நியாயத்தை வழங்கலாம். இப்போ இதை எந்த அளவு இப்போ நீங்கள் மாநகர சபைக்கு மட்டும் கொண்டு போயிருக்கிறீங்க, இதை நீங்கள் ஒரு பாராளுமன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து அதை இப்போதைக்கு நாங்கள் எங்களோட சுதேச கட்டுத்த மாற்றம், அதாவது உள்ளாட்சி மன்றம் சம்பந்தமான மினிஸ்ட்ரி லெவல் வரங்காட்டிலும் அவங்களோட லீகல் ஆஃபீஸர் வரங்காட்டிலும் இந்த விஷயத்தை கொண்டு போய்க்கிறோம். அப்போ அவங்களோட லீகல் ஆஃபீஸர் கூட இந்த விஷயத்தை இப்போ அவங்க ரிவ்யூ பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்படி பிரச்சனை இருக்குதுண்டு. என்னடா ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான் இது சட்டப்படி தடை, இவங்களுக்கு எந்த வகை சலுகையிலும் வழங்கலாண்டு. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் வீதியோர வியாபாரிகள் அவங்களோட மீட்டிங் வச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள கொண்டு ரெண்டு தரப்பினர் ஒன்று சந்திக்க வச்சு இவங்களோட பிரச்சனை கதைச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இந்த தற்போது உள்ள சட்டத்துக்குள்ளே எந்த அளவுக்கு இவங்களுக்கு வழிவகுக்கலாம்ன்ற விஷயத்த ஆராய்ஞ்சு கொண்டு போகிறாங்க. இது முதலாவது படி, இது முதலாவது ஸ்டெப். இதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்களுக்குள்ள இந்த உரிமைகளை வழங்குறதுக்காக வேண்டி சட்டங்களை மாற்றுறதுக்காக வேண்டி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இதில் நாங்கள் ரெண்டு வகையில் முயற்சி செய்கிறோம். ஒன்று தான் அரசாங்க மட்டத்தில் உள்ள இந்த சட்டத்துக்கு சம்பந்தமான நிறுவனங்களோட கதைச்சி அதை அதில் உள்ள அவங்களோட உள்ள சட்டங்களை ரிவ்யூ பண்ணி இது மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கை. அடுத்தது தான் மக்களால் நாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறது. அப்போ இது வீதியோர தெருவோர வியாபாரிகள் இன்றைக்கி 1,00,000க்கு மேலே மக்கள் இலங்கையில் இருந்ததுக்கு தனித்தனி தான் நிற்கிறாங்க, யாரும் ஒன்று சேர்ந்தில்லை. அப்போ இவங்கள இவங்களோட குரலை ஒரு குரலாக்கணும், ஒரே குரலாக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இது செய்யலாம். இதனால தான் நாம் ஆரம்பத்தில் பண்டாரில் போல் இது யாழ்ப்பாணம் இது மாதிரி 4 இடங்களில் ஆரம்பித்த அந்த தெருவோர வியாபார சங்கம் இன்றைக்கி 8 வரைக்கும் அதிகரிச்சிக்குது. நாம் வவுனியால் ஒன்று ஆரம்பிச்சிக்கிறோம், அடுத்தது ஹப்புத்தலை, பலங்கொட, கொழும்பு. என்ன மாதிரி கொழும்பில் நாங்கள் இன்னும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கல. கொழும்புல தான் அதிக அளவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதிக அளவில் இருக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் கொழும்பில் இந்த விஷயம் கொஞ்சம் இன்னும் நாம் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கல. கொஞ்சம் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். என்னென்னா இதில் பாலிட்டிக்ஸ் அப்படி இப்படி பல வகையான விஷயங்கள் உள்ளாக்கப்பட்டது. அப்போ பின்னால் ஆரம்பித்து படிப்படியாக முன்னுக்கு வரதான் எங்கள் நோக்கம். அப்போ தற்போதைய நிலைமையில் நாங்கள் இந்த 8 தெருவோர வியாபார சங்கங்களை ஒன்று சேர்த்து ஒரு அகில இலங்கை தெருவோர வியாபார சங்கம் ஒன்று உருவாக்கிக்கிறோம். இப்போ இருக்கிற இதன் மூலமாக எங்களோட அடுத்த நோக்கம்தான் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தெருவோர வியாபாரிகளோட பிரச்சனைகளை பெரிய அளவில் அரசாங்க மட்டத்துக்கு கொண்டு போய் அவங்களோட குரலுக்கு ஒரு சக்தி அமையக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றுறது. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இப்போ வியாபாரிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. ஒருவேளை சொல்லுங்களேன், ஒரு வெஹிக்கிள் ஒன்று வந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு, அவங்களுக்கு அவங்களோட கதை முடிகிற மாதிரி இருக்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு விடயம் குறித்து ஏதாவது பேசப்பட்டு இருக்கிறதா? அவங்களுக்கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? அது எதாவது ஒரு மழையாக இருக்கலாம், ஒரு வெள்ளமாக இருக்கலாம், ஒரு கரண்ட் பட்டு அப்படி ஒரு விபத்தாக நடக்கக்கூடிய விடயங்கள் இருக்குது. அந்த விடயம் கொடுத்து நீங்கள் ஒரு யோசிச்சிருக்கிறீங்களா ஏதாவது? ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது தெருவோர வியாபாரிகள் முகம் கொடுக்கக்கூடிய அநேகமான பிரச்சனை இருக்குது. அதில் ஒன்று தான் அவங்களோட
வருமானம் ஒவ்வொரு நாளும் தங்கிக்குது. அப்போ ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு போகிற நடக்கக்கூடிய நிலைமை என்னன்றதை பற்றி ஒரு உறுதியில்லாத தன்மை இருக்குது. அப்போ இதுக்கு நாம் என்ன முறையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம்ன்றதை நாம் பார்த்தோம். அதில் நாம் கண்ட ஒரு விஷயந்தான் திருவோர வியாபாரிகளை ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சங்கத்தை ஒரு கூட்டுறவு சங்கமாக ரெஜிஸ்டர் பண்ணி அதனூடாக எங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. இப்போ அந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிக்கிறோம். அதாவது வந்து அப்படி திடீர்னு ஏதாவது நடந்தால் அந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நட்டை. அதாவது நாம் ஏன் கூட்டுறவு சங்கம் ஒரு கோஆப்ரேட்டிவ் சங்கமாக இதை ரெஜிஸ்டர் பண்ண காரணம் என்னன்னா இலங்கையில் அந்த உள்ள ஒரு கூட்டுறவு திணைக்களத்தினால அவங்கள ஆடிட் பண்ணப்படுது. அப்போ அந்த அந்த சங்கங்களை கண்காணிக்கப்படுறது, அவங்களோட பண கொடுக்கல் வாங்கல்களை கண்காணிக்கிறது, அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குறது, வழிகாட்டல் வழங்குறது, இதெல்லாம் எங்கட ஒரு முயற்சி இல்லாமல் கூட்டுறவு சங்க திணைக்களம் அதை கண்காணிக்கும். அப்போ அவங்களோட கண்காணிப்பு கீழே இவங்களை நாங்கள் ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் சேர்த்து கொண்டு போகிறோம். எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன தொகை உண்டு. சின்ன தொகை அவங்களோட மெம்பர்ஷிப் ஃபீ உண்டு. ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் செலக்ட் பண்ண முறைக்கு போகிறோம். என்னென்னா அது அவங்களுக்கும் பெரிய பாரமாக போகாது. அப்போ அந்த வீதியோர வியாபாரிகள் ஒரு சின்ன தொகை உண்ட மெம்பர்ஷிப் ஃபீயாக சேர்த்து அவங்களோட கூட்டுறவு சங்க அந்த ஃபண்டில் போடுறாங்க. இந்த ஃபண்ட் கூடுதலாக வந்ததுக்கு போகிறோம், ஓரளவுக்கு வந்ததுக்கு போகிறோம், அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது வியாபாரத்துக்கு கடன் தேவையாக எடுக்கிறதுக்கு அந்த ஃபண்ட்லேருந்து கடன் எடுக்கலாம். அப்போ நாங்கள் டவுனில் உள்ள யாருக்கும் காசு கொடுத்து அவரை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வட்டி இல்லாத கடனை, வட்டி இல்லாத கடனை, ஒரு மிச்சம் ஒரு சலுகையான ஒரு கடனை அவங்களோட சங்கத்தாலே இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது தான் அவங்களுக்கு அவங்களோட ஒரு இந்த ஃபண்ட் வளர்ந்துச்சுண்டா, இந்த ஃபண்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அவங்களுக்கு தேவையான வேலை நல்ல விஷயங்களை செஞ்சுக்கணும். அதாவது ஒரு இன்சூரன்ஸ் முறை ஒன்று அமல்படுத்துறதுக்கோ, அப்படி இல்லாட்டி குழந்தைகள் படிக்கிறாங்க படிப்புக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் ஒரு ஃபண்ட் ஒன்று உருவாக்குறதுக்கு, இது போல் பல விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அமைது. அப்போ மிக நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இது தவிர நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு இருக்கோம். இன்னும் ஏதாவது நாங்கள் உங்களுக்கு சொல்ல மறந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கின்றதா? எதிர்கால திட்டங்கள் குறித்து அல்லது உங்களுடைய சந்தங்களை இதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், யாராவது நடைபாதை வியாபாரிகள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதனால் நினைக்கிறேன் இதில் பாதி நன்மைகள் இருக்குது. எதிர்காலத்தை வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் முன்னெடுத்து செல்ல முடியும். ஸோ இது கங்கால அந்த 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 இப்போ இந்தியாவில் போல் அந்த மெம்பர்ஷிப் எடுத்து ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்து அந்த மாதிரி செயற்படுத்தக்கூடிய திட்டங்களும் இருக்கிறதா? ரைட். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எடுத்தோம்னா, நாம் தெருவோர வியாபாரிகள் எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க எங்களோட கடைசி டார்கெட். அதை நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி தெருவோர வியாபாரிகளது இன்றைக்கி கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறது வந்து வேறு தொழில்களுக்கு வசதி இல்லாதவங்க. அதாவது ஒன்று அவங்க படிச்சில்லை, படிப்பு ரீதியாக சில பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லாட்டி அவங்க அநேகமான மக்கள் பெண்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கையில் இருக்கிற முதலீட்டோட வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பெண்கள் எடுத்தோம்னா அவங்களுக்கு பிள்ளைகளை பார்க்குற அந்த இந்த பொறுப்புகளும் மிகுது. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்குது. அதாவது அவங்க ஒரு கொஞ்ச நேரம் இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு போய் வீட்டு விஷயங்களை கவனிக்கிறது. அடுத்தது இந்த அங்கமூலம் உள்ள மக்கள், அதாவது அங்கவீன மக்கள், அவங்க நடைமுறை அதாவது நடக்கிறது போல் பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல இருந்து இது மாதிரி தெருவோர வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சேவை நடக்கக்கூடிய இந்த சேவை நாங்கள் ஒரு பெரிய மட்டத்தில் பார்க்குறோம். அதாவது இப்போ உள்ள லெவலில் இல்லை. இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போனோம்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரீட் வெண்டிங்கிறது அது ஒரு பெரிய சர்வீஸ் ஆகிக்குது. அவங்க அதுக்குரிய ஒரு மொபைல் யூனிட் உண்டு. அவங்களோட வியாபாரம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு கடையொண்டு மாதிரி மொபைலில் செய்யக்கூடிய இது. அது மட்டுமல்ல, அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ், இது ஒரு பெரிய சிக்கலாகிது. அப்போ ஒரு கரண்ட்டை கொடுத்து
ஒரு அழகான டிஸ்பிளே ஒன்று கொடுத்து ஓ மற்ற மக்களை கவரக்கூடிய முறையில் இந்த வியாபாரம் வியாபாரத்தை செய்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அவங்கள கொண்டு வலுப்படுத்தணும். இன்றைக்கி ஸ்ட்ரீட் வெண்டிங்கிறது சில நாடுகளில் அவங்களோட நாட்டில் வருமானத்துக்கே ஒரு காரணம் வைக்குது. இப்போ பேங்காக் எல்லாம் போனோம்னா, தாய்லாந்து போனோம்னா, அங்கே ஸ்ட்ரீட் வெண்டிங்க்கு, அதாவது அந்த வீதியோர உணவுகளை உண்டதுக்காக வேண்டியே இன்றைக்கி அப்படி ட்ராவல் பண்ணுற மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணக்கூடிய மக்களோட ஒரு இது தான் அந்த நாட்டில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் கல்ச்சரை பார்க்குறோம். இப்போ ஸ்ரீலங்காவில் கூட ஃபாரினர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க நிறைய பேர். இப்போ அந்த அளவுக்கு அந்த வீதியோர வியாபாரிகளோட அறிவு மட்டத்தை கூட்டணும், தரத்தை கூட்டணும். அதனூடாக இதே மாதிரி அவங்களோட வருமான அளவில் அவங்களோட வாழ்வாதார மட்டத்தையும் கூட்டி வின் சுச்சுவேஷன், அதாவது தெருவோர வியாபாரிகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்களால அந்த சிட்டிக்கும் இது ஒரு வெளிச்சமாக ஒரு அந்த சிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் சிட்டிக்கு மீட்டக்கூடிய முறையில் இது வருது. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வருமே, அவங்க கட்டணம் ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய முறைக்கு இது முன்னேற்றது தான். அதே நேரம் வேலை இல்லா பிரச்சனையும் கூட தீர்வு காணலாம். நன்றி, மிகவும் பெருமதியான விளக்கங்களை தந்தீர்கள், ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து எங்களுடைய அழைப்பு ஏற்று எங்களுடைய கலையத்துக்கு வந்து உங்களுடைய பெருமதியான டைமையும் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஃபஸ்ட்லி அவர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அட்வொகேட் நேயர்களே, இதுவரை எங்களோட இணைந்ததற்காக உங்களுக்கும் நன்றிகளை கூறுவோம். அதே போல் நீங்களும் ஒரு நடைபாதை வியாபாரியாக இருந்தால் கட்டாயமாக இந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கும் ஏதாவது இது தொடர்பான விளக்கங்களை அல்லது பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து எங்களுடைய இந்த காணொலிக்கு இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அதை நாங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் கட்டாயம் பார்ப்போம், வாசிப்போம். அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் எதிர்வரும் காலங்களுக்கு அது தொடர்பான விடயங்களை முன்னெடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு இதுவரை எங்களுடன் இணைந்ததற்காக நன்றியை கூறி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம். விடைபெற்று செல்லும் நான் மில்ராய்.